Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. சிறியவர் முதல் பெரியவர் வரை, வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஒரு கம்பெனியில் தொடர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் உகந்த பயிற்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் முழுமையான நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். அந்த நுரையீரல் நன்றாக இயங்கினா தான் நம்ம உடம்புல கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியே போகும். நல்ல காற்று அது உள்வாங்கணும், அசுத்த காற்றை வெளியேற்றணும். அப்போ தான் நம்ம உடம்புல உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாமே நன்றாக இருக்கும். ஆஸ்மா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் வாழலாம். இம்யூனிட்டி பவர் கிடைக்கணும். இதுக்கு சற்று வயதானவர்களுக்கு பொதுவாகவே பிராணசக்தி குறைய ஆரம்பிச்சிடும். 90, 95 தாண்டியவங்களுக்கு இந்த பயிற்சி மிக நல்ல பலனுள்ளதாக அமையும். நம்ம பிராணாயாமம் பண்ணாமல் நாடி சுத்தியாக நம்ம 72,000 நாடி நரம்புகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சி ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே. இதேபோல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அப்பப்போ உடல் சோர்வு, மனச்சோர்வு வந்துடும். ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்படிப்பட்டவங்க நாற்காலியில் உட்காந்துட்டே உங்கள் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டே இந்த பயிற்சியை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த டிப்ரெஷன், டென்ஷன்லாம் வெளியே போயிடும். ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும், குறிப்பாக ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கும். மனச்சோர்வு, உடல் சோர்வு நீங்கிவிடும். பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு 80 வயசு ஆனால் கூட 80 ஆயிடுச்சுன்னு நினைக்காதங்க. 120க்கு மேலே நாம் சிறப்பாக வாழ்கின்றோம். அந்த உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு, அந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த நாடி சுத்தி. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும். 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்க பாருங்கள். இப்போ 2 நாசிகளையும் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடும். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மிக மிக மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. ரிங் ஃபிங்கர்னால, மோதிரவர்னால லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசிலே மூச்சை உள்ளெழுத்து ரைட்லேயே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமல் லேசாக உள்ளே போய்க்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசியில் மூச்சை வெளியே விடுங்க. திருப்பி லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க. இடதுல மூச்சை உள்ளழுங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. எகைன் லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல்.
அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. ரைட்டில் மூச்சை உள்ள இழுங்க, லெஃப்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. மீண்டும் ரைட்டில் மூச்சை உள்ள இழுங்க, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொட்டேஷனாக பண்ண போகிறோம். ஸ்டார்ட் வித் லெஃப்ட். லெஃப்டில் ஆரம்பித்து அப்படியே பொறுமையாக ரவுண்ட் தி கிளாக். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பயிற்சி பண்ணும்போது ரொம்ப நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். சஃபகேஷன் வந்துச்சுன்னா ஒரு 5 to 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குளிர்ச்சி வகை பயிற்சி பண்ண போகிறோம். சீத்தளி, 2 கை சின்முத்திரை. வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இது வெயில் காலத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான பயிற்சி. வெயில் காலத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி 10 முதல் 20 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீத்காரி, நாக்கை மடிச்சுக்கோங்க, மூச்சை உள்ளடுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சதந்தா, 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க, மூச்சை உள்ளடுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ கண்ணை மூடிட்டு அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க, 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை அப்படி சின்முத்திரை. ஒரு 5 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை அப்படி சின்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து 1 நிமிடம் தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும்.
நேயர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி காலை மதிய மாலை 3 வேளையுமே வயதானவர்கள், இல்லத்தில் உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாட்டா காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். எந்த ஒரு தொற்று கிருமியும் நம்ம தாக்காமல் வாழலாம். நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும் பொழுது ஆஸ்மா, சைனஸ், ஒற்றை தலைவலி, தலையில் நீர் நிற்றல் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். கேன்சர் போன்ற வியாதி வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.